அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது என்ன அப்படின்னா கீழா நெல்லி, கரிசலாங்கண்ணி, கற்கம் வந்து எடுத்துக்கணும் மோர்ல கலந்து. வாரத்திற்கு ஒரு முறை எடுத்துட்டு அன்னைக்கு ஃபுல்லா வாட்டர் ஃபாஸ்டிங் மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல அன்னைக்கு ரொம்ப அதாவது ரொம்ப மாமிசமோ இல்ல காரம் புளிப்பு போன்ற உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு கில்பர்ட் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க அவங்களோட லெவலை எப்பயும் ஒரு 2.5க்கு கீழே வச்சுக்கிறது நல்லது. ஸ்டாண்டர்டா எல்லாரையும் போல 1.23 0.9 இருக்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் இதா இருக்கும். பட் ஒரு சேஃப் ஜோன்லயே வந்து இருக்கணும். இந்த லெவலுக்குள்ள இருந்தது அப்படின்னா மற்றவங்க மாதிரி நீங்க சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகரித்தா கூட உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை, கழிச்சல் பிரச்சனை, அதுக்கப்புறம் வயிற்று பிரச்சனை, வயிறு உப்புசம், வயிற்று வலி, சரும பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கில்பர்ட் சிண்ட்ரோமை பத்தி இளைஞர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களுக்கு இது இருக்கானா? பெண்களுக்கு இருக்கு, பட் ஆண்கள் அளவுக்கு பெண்களுக்கு அதிகமாக வந்து இருக்கிறது கிடையாது.